உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோரி டென் பூம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி 1900 ஆரம்பத்தில் நாசி இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அங்கே வரும்போது காலகட்டத்தில் அவங்க வந்து ஜெர்மனியில் இருக்கும்போது அங்கே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இதில் எல்லாரையும் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ இவங்க வந்து யூதர்களை கூப்பிட்டு அவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இவங்களையும் உங்கள் சகோதரியும் சிறைச்சாலையில் இதில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சோல்ஜர் வந்து இவங்களை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க தற்கொலை பண்ணிக்கிருவாங்கன்னு சொல்கிறதுக்காக பெண்களை முழுவதும் நிர்வாணமாக்கி அவங்க வந்து பார்ப்பாங்களாம். அப்போ அவங்க குளிக்கும்போது பண்ணும்போது குளிக்க போனால் கூட இவங்க நிர்வாணமாக போய் அவங்க குளிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட கதையை படித்து பாருங்கள், கண்களால் என்ன 1000 முறைக்கு மேலே கற்பழிச்சிருப்பான் அவன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். கடைசியில் அந்த கொடுமையெல்லாம் தாங்காமல் அவங்களுடைய சகோதரி பெட்சி இறந்து போயிடுறாங்க. இவங்க விடுதலை பெற்றாங்க. 1947 வருஷத்தில் அவங்க வந்து ஒரு இடத்துல ஜெர்மனியில் ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. கர்த்தருடைய பாவ மன்னிப்பையும் கர்த்தருடைய அன்பை குறித்து ஒரு செய்தி கொடுக்குறாங்க. செய்தி கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் நடந்து வர்றார் முன்னாடி. யாருன்னா, இவங்க யாருனால தன்னுடைய சகோதரி இறந்து போனாங்களோ, யாருனால அதிக முறை துன்புறுத்தப்பட்டாங்களோ அந்த சோல்ஜர் நடந்து வர்றார். நடந்து வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ரேவன்ஸ் ப்ரூக் அதை பற்றி சொன்னீங்க, நான் அங்கே ஒரு காவலாளியாக இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது இவங்களுக்கு என்ன தெரியுது, அவர் என்னை அவருக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக மாறி தேவனுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டேன். தேவன் என்னை மன்னிச்சிட்டாரு, அதற்காக தேவன்கிட்ட பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டேன். நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க, அதனால் நீங்கள் என்னைய மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டு அவர் வந்து கை நீட்டுறாரு. இப்போ இவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடுது, என்னுடைய சகோதரி பெட்சி சாகிறதுக்கு முழுக்க காரணமானவன் இவன், என்னையை அவ்வளோ தூரம் நிர்வாணப்படுத்தி கேவலப்படுத்தி என்னை அசிங்கப்படுத்தி துன்பப்படுத்தி என்னை நிந்திச்சவன் அவன். நான் இப்போ கர்த்தருடைய அன்பை பற்றியும் பாவ மன்னிப்பை குறித்தும் சொல்லி பேசி முடித்து நிற்கும்போது தன்னுடைய கையை நீட்டி என்னைய மன்னிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்குள்ள எவ்வளவு எமோஷன்ஸ் ஓடிச்சு, எவ்வளவு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு வந்த சத்தம் என்னங்க, அவங்களோட ஓன் வேர்டு பாருங்கள். இஃப் யூ டு நாட் ஃபர்கிவ் மென் தியர் ட்ரெஸ்பாசஸ் நெய்தர் வில் யுவர் ஃபாதர் இன் ஹெவன் வில் ஃபர்கிவ் யுவர் ட்ரெஸ்பாசஸ். நீ உன்னுடைய மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய பரமபிதா எப்படி உன்னுடைய தப்பிதங்களை மன்னிப்பார் என்று சொல்லி மத்தேயு 6:14 சொன்ன வசனங்கள் அவங்களுக்குள்ள வந்த உடனே எனக்கு எதிராக இருக்கக்கூடிய மகனை அவரை மன்னிக்கக்கூடியது வேணுங்க சொல்லி, ஜீசஸ் ஹெல்ப் மீ, ஆண்டவரே எனக்கு உதவி பண்ணுங்க இவரை மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐ கேன் லிஃப்ட் மை ஹேண்ட், ஐ கேன் டூ தட் மச், யூ சப்ளை த ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வே இல்லாமல் மரக்கட்டை போல் என் கையை அவங்ககிட்ட கொடுத்தேன். அந்த கையை அவர் தொட்டார். ஐ த்ரஸ்ட் மை ஹேண்ட் அண்ட் டு த ஒன் ஸ்ட்ரெச்ட் அவுட் டு மீ அண்ட் அஸ் ஐ டிட் அன் இன்கிரெடிபிள் திங் டுக் பிளேஸ். என்ன நம்ப முடியாத ஒரு காரியம் நடைபெற்றது. த கரண்ட் ஸ்டார்டட் இன் மை ஷோல்டர், ரேஸ் டவுன் மை ஆர்ம், ஸ்ப்ராங் இன் டு அவர் ஜாயினிங் ஹேண்ட்ஸ், அண்ட் தென் திஸ் ஹீலிங் wrath seemed to flood my whole being, bringing tears to my eyes. I forgive you, brother, I cried with all of my heart. உணர்வில்லாத மரக்கட்டை போல என் கையை நீட்டினேன். ஒரு நம்ப முடியாத ஒரு காரியம், என் கையிலேருந்து ஒரு கரண்ட் வந்து அப்படியே இந்த 2 கையும் உணர்வுள்ள கையாக மாறிச்சு. மாறின அடுத்த நிமிஷம் என்னுடைய உடல் முழுவதும் அவருடைய வல்லமையும் அவருடைய சமாதானமும் வந்து நான் வாயை திறந்து ஐ ஃபர்கிவ் யூ மை பிரதர், நான் உன்னை மன்னிக்கிறேன் என் சகோதரனே என்று சொல்லும்போது எனக்கு வந்து என்ன வந்துச்சு, அப்படியே ஒரு தேவ சமாதானம் வந்துச்சு, எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு பட்ட காயம், உங்களை யார் காயப்படுத்தியிருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, மன்னிங்க.
மன்னிக்கும் போது 2 பேர் விடுதலை பெறுறாங்க. அதில் முதல்ல விடுதலை பெறுறது நீங்கள்.